அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு வெராண்டா ரேஸ் டிஆர்பி சேனல். நான் உங்கள் ராம்குமார். ஸோ நாம் வெராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலில் மேக்ஸ் ஃபவுண்டேஷன் சீரீஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அட் த சேம் டைம் டெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் உள்ள கொஷின்ஸும் நாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பேப்பர் 2ல் உள்ள மேத்தமெட்டிக் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து பேப்பர் 1ல் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் உள்ள மேக்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நாம் 14/10/2022 கேட்கப்பட்ட ஒரு டெட் ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் உள்ள மேக்ஸ் கொஷின்ஸ் பார்த்தோம். கொஷின் நம்பர் 103 வரை நாம் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கி பார்த்துருவோம். கொஷின் நம்பர் 104. ஓகேவா? அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 104 என்ன கொடுத்துருக்காங்க? கவின் வாக்டு 4/1/2 kilometer in an hour. ஓகேவா? ஹவு மச் டைம் வில் டேக் இஃப் ஹி வாக்டு 15 3/4 kilometers. ஓகேவா? அப்போது கவின் 1 மணி நேரத்தில் 4 1/2 கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் 15 3/4 கிலோமீட்டர் அவன் கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அவன் 1 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் 4 1/2 கிலோமீட்டர் நடக்கும். அப்போ 15 3/4 கிலோமீட்டர் கடக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஹவரில் மணியில் இருக்கிற நான் நிமிடங்களுக்கு மாற்ற போகிறேன். ஏன் சார் இப்போ நிமிடங்களுக்கு மாற்ற போகிறீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஆன்சரில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான், அவரோடு சேர்த்து நிமிடங்களும் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம மொத்தமாக நிமிடங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கவனிங்க, இப்போது 4/1/2 இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா? இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் பார்த்தோன்னா 4 2 8 8 + 1 9/2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இது எவ்வளோ நேரத்துலையா? 1 ஹவரில். ஓகேவா? 1 ஹவர் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நிமிடங்கள்? 60 மினிட்ஸ். ஓகேவா? அப்போது 60 மினிட்ஸில் எனக்கு 4/1/2 அப்படின்னா 15 3/4 கிலோமீட்டருக்கு எவ்வளவு? அப்போது 9/2 கிலோமீட்டர் நடக்க எனக்கு 60 நிமிடங்கள் ஆகுது அப்படின்னா, அதே இது 15 3/4 ஃப்ராக்ஷனில் இருக்கா? 4 15 அப்படின்னா 60 + 3 63/4. ஓகேவா? அப்போது 63/4 தூரம் கிடக்க எனக்கு எவ்வளவு நிமிடங்கள் ஆகும்? ஓகேவா? இப்போ 7 9 63, இந்த 2 இங்கே இருக்கா? இது அப்படியே மேலே வந்திருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த 2 இந்த 15 30 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 30 × 7 அப்படின்னு வந்திருக்கும். உங்களுக்கு 3 21 டோட்டல் 240 அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ 240 நிமிடங்கள், அது ரொம்ப முக்கியம். 240 நிமிடங்கள் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நிமிடத்தை இங்கே ஹவர் ப்ளஸ் மினிட்டில் இருக்குது. அப்போ எதால் வகுக்கணும்? 210 60ஆல் வகுங்க. 60ஆல் வைத்திங்கன்னா 1 6 6 2 6 12 3 6 18 அப்படின்னா 180. அப்போது 210ல் 180 போனால் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். அப்போது 3 மணி நேரம் 30 நிமிடங்கள். அப்போ ஆப்ஷன் பி உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்குமா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத இப்போது 1 மணி நேரத்தில் நான் 4 1/2 கிலோமீட்டர் நடக்கிறேன். அப்போ 15 3/4 கிலோமீட்டர் நடக்க எனக்கு எவ்வளோ நேரங்கள் எடுக்கும்? ஓகேவா? அடுத்து பாருங்கள். இப்போது அனிதாவின் காய்கறி தோட்டம் செவ்வக வடிவில் உள்ளது. ஓகே, அனிதாவின் காய்கறி தோட்டம் செவ்வக வடிவில் உள்ளது. அது 6 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பாகத்தில் கத்திரிக்காயும் 2 பாகத்தில் தக்காளியும் மீதமுள்ள 3 பாகத்தில் வெண்டைக்காயும் பயிரிடப்பட்டுள்ளது. ஓகேவா? எனில் வெண்டை மற்றும் தக்காளி பயிரிடப்பட்ட பாகம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, வெண்டை மற்றும் தக்காளி பயிரிடப்பட்ட பாகம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
இப்போ இங்கிலீஷில் பாருங்கள், அனிதா ஹேட் அ வெஜிடபிள் கார்டன் விச் வாஸ் ரெக்டாங்குலர் ஷேப், இட் வாஸ் டிவைடட் இன்டு 6 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போது ஒரு ரெக்டாங்குலர் கார்டனை நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு ரெக்டாங்கிள், இதை வந்து 6 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது. அப்போ நான் இதில் ஒரு கோடு போட்டுட்டு இது ஒன்று இது ஒன்று, ஓகேவா? அப்போ 1 2 3 4 5, இது எல்லாம் 5 6, இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கா? ஓகேவா? அப்போது 6 சமபாகங்களாக பிரிக்கப்பட்டு எதில் ஒரு பாகத்தில் கத்திரிக்காயும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பாகத்தில் கத்திரிக்காய் இருக்குது, 2 பாகத்தில் தக்காளியும், இந்த பாகம் ரெண்டுலேயும் வந்து என்ன இருக்குது, தக்காளி இருக்கிறது. அடுத்து மீதமுள்ள 3 பாகத்தில் வெண்டையும் பயிரிடப்பட்டுள்ளது. ஓகேவா? அப்போ மீதி இருக்கிற இந்த 3லையும் என்ன பயிரிட்டிருக்காங்க, இந்த 3லையும் மீதமுள்ள இந்த 3லையும் வந்து வெண்டை வந்து பயிரிட்டிருக்காங்க. ஓகேவா? வெண்டை மற்றும் தக்காளி பயிரிடப்பட்ட பாகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெண்டை மற்றும் தக்காளி பயிரிடப்பட்ட பாகம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வெண்டைக்கே கேட்டிருக்காங்களா? வெண்டை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பாருங்கள், மொத்தம் 6 இருக்குது, மொத்தம் 6. அதில் வெண்டை எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3 தானே, 3 பாகத்தில் வந்து வெண்டை இருக்குது. அப்போது இதை போட்டுடுறேன். ஓகே, அப்போ வெண்டைக்கு வந்து 3/6. அதே மாதிரி அடுத்து தக்காளி பயிரிடப்பட்ட பாகம். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. இதில் வந்து 2 பாகம் வந்து தக்காளி இருக்குது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெண்டை மற்றும் தக்காளி பயிரிடப்பட்ட பாகம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். 1/2ன்னு வருதா, இதில் 1/3 அப்படின்னு இருக்குது. அப்போ 1/2 1/3 வெண்டை மற்றும் தக்காளி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா if half a meter of cloth costs ₹22, find the cost of 14 1/3 meters of the cloth அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா? அப்போ அரை மீட்டர் துணியின் விலை ₹22 எனில் 14 1/3 மீட்டர் துணியின் விலை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அரை மீட்டர் துணியினுடைய விலையை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அரைன்னா என்ன, நம்மளுக்கு 1/2 தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அரைன்னு சொல்லுவோம். அப்போ அரை மீட்டர் துணியினுடைய விலை எனக்கு எவ்வளவு, 22. அப்போ எனக்கு தேவையானது எத்தனை மீட்டர் துணிக்குள்ள, 30 முன்னாங்க 12 அப்படின்னா 43/3 அப்படிங்கிறது அளவுக்கு எவ்வளவு விலை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஓகே, அரை மீட்டருக்கு எவ்வளோன்னா 43/3 மீட்டருக்கு வந்து எவ்வளவு துணி ஆகும் அப்படின்னு. இப்போ அப்படியே வந்து இதை மேலே கொண்டு போங்க, இந்த 2 வந்து அப்படியே மேலே வந்துடுமா, 2 வந்து அப்படியே மேலே வரும். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும், 22 × 2 × 43/3 இருக்கும். நான் 3 அடி கொடுங்க, 1 3 3, நான் 3 12, 1 இருக்கும், 3 3 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் அப்படியே மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். அப்போது 2 × 22 44. அப்போ 14 3 3 44 பெருக்கணும் அப்படின்னா 4 12க்கு 2 மீதி 1, 4 12 1 13க்கு 3 மீதி 1, 4 16 1 17க்கு 7 மீதி 1, 1 4 1 5. அப்போ 2 3 7 5. அப்போ 2 5, 10க்கு 0 மீதி 1 8, 13க்கு 3 மீதி 1 6. ஓகே, அப்போது உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்குது, 63052. 63052. ஒரு நிமிஷம் இருங்க, இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. அரை மீட்டர் துணியினுடைய விலை வந்து எனக்கு எவ்வளவா, 22 ரூபாய். ஓகே, அப்போ 14 1/3 மீட்டரினுடைய விலை என்னவாக இருக்கும், ஆக்சுவலாக இதில் வந்து ஆன்சர் வந்து 630.52 அப்படின்னு தான் வரும். ஓகேவா, இதுதான் வந்து நமக்கு பெருக்குனா கரெக்டான ஆன்சர் வரும். இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் பி வந்து 630.67 இருக்குது. அந்த ஆப்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நியர்பை. ஏன்னா 630க்கு 630 தான் இருக்குது. இது 620 வராது, 610 கண்டிப்பாக வராது, 640 வராது.
இப்போ 630. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து நான் இப்போது இந்த கீழே இருக்கிற மீட்டரை வந்து அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணேன். சிலவங்க பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 22 மீட்டருக்கு வந்து 22 ரூபா அரை மீட்டருக்கு ஆகுது அப்படின்னா எனக்கு எவ்வளவு ரூபா 43/3 மீட்டருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் இப்படி கிராஸில் அடி கொடுப்பாங்க. ஓகேவா? கிராஸில் ரெண்டையும் இது பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதை கிராஸில் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டையும் அடி கொடுக்கலாம். ஓகேவா? பட் மேலே வந்து இங்கே 1 தான் இருக்குது, 22 இருக்குது, அடி போகாது. அப்போது 2ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 44ன்னு வரும். அப்போ இந்த 43/3 அப்படியே இந்த பக்கம் கிராஸ் ஆகிரும். ஓகேவா? பாக்ஸ் மெத்தடில் நம்ம வந்து அதுக்கு நேராக ஈக்குவலாக இல்லாததுக்கு அடி கொடுக்கலாம், கிராஸில் உள்ளதை அடி கொடுக்க முடியாது. ஓகேவா? அப்போது 630 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பாருங்கள், 15 வந்து காமனாக இருக்கா? இப்போ நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத அப்படியே எழுத போகிறோம். 2/15 அப்படியே இருக்குது. அடுத்து 4/15 இது ரெண்டையும் 4/15 எவ்வளோ 60 + 7 67/15 அப்படின்ட்டுருக்கு. மைனஸ் 2/15 30 30 + 13 43/15. ஓகேவா? அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு டினாமினேட்டரில் என்ன வந்துடும்? 15 வந்துடும். அப்போ மேலே உள்ளதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். 2 + 67 69 - 43. அப்புறம் 6லேருந்து 4 போனால் 2, 9லேருந்து 3 போனால் 6 / 15 அப்படின்னு சொல்லி ஆன்சர் இருக்குது. இதை அப்படியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதினீங்க அப்படின்னா ஒரு 15 அப்படி தானே? இப்போது 26 15ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஒரு 15 மீதி 1. ஓகேவா? அப்போ 11/15 அப்படின்னு சொல்லி ஆன்சர் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் நம்ம லாஸ்ட்டு பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் இருக்குது. 60 + 4 இது 48 இதிலேருந்து. இப்போ 109 பாருங்கள். 109ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் த ஃபாலோயிங் பை சார்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் போத் ரெட் அண்ட் க்ரீன் கலர்ஸ் ஆர். அப்போது பை சார்ட்டில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யார் ரெட்டையும் க்ரீனையும் லைக் பண்ணுறவங்க எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் பாருங்கள், பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே. இதில் வந்து மொத்தம் 100%. பை சார்ட்டில் மொத்தம் 100%. அதில் டி வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது டி வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மொத்தத்தை கூட்டுங்க. முதல்ல ஏ எவ்வளவு? ஏ வந்து 15%, பி வந்து 30%, சி வந்து 5%, இ வந்து 25%, எஃப் வந்து 19%. அப்போ 3 15 9 24க்கு 4 மீதி 2 2 1 3 3 3 6 6 7 8 9. ஓகேவா? அப்போ மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ வருது? 9 அப்படின்னு வருது. அப்போ 100லேருந்து 94 போச்சுன்னா உங்களுக்கு வந்து 6 மீதி இருக்கும். இந்த 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து 6% தான் எனக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? சிவப்பு மற்றும் பச்சை நிற வண்ணங்களின் எண்ணிக்கை. சிவப்பு மற்றும் பச்சை நிறங்கள் பாருங்கள். சிவப்பு எது குறிக்கி? ஏ குறிக்கி. ஏல வந்து 15%. பச்சை எது குறிக்கி? க்ரீன் குறிக்கி. இ வந்து 25%. அப்போ 25 + 15 40% எவ்வளவு? 5 20னா 200. ஓகேவா? அப்போ ரெண்டும் சேர்ந்து பிடிக்கிறவங்க எவ்வளோ அப்படின்னா 200. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வரும்? பி ஆப்ஷன் வரும். அடுத்து பாருங்க, கொஸ்டின் 110. ஃபாதர் ஹேஸ் 4 acres ஆஃப் லேண்ட். அப்போ வந்து
ஒருத்தர் வந்து ஃபாதர் ஹேஸ் 4 acres ஆஃப் லேண்ட். ஹி கேவ் 2/3 ஆஃப் ஹிஸ் லேண்ட் டு ஹிஸ் சன்னு. ஓகேவா, அப்போ வந்து 3ல் 2 பகுதி லேண்டை வந்து சன்னு கொடுத்துருக்காரு. நவ் ஹவு மெனி ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் டஸ் ஃபாதர் ஹேவ்? ஹவு மெனி ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் டஸ் ஃபாதர் ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? சிம்பிள் தான், அப்படியே ஈக்குவேஷன் மெத்தட் தான். தந்தையிடம் 4 ஏக்கர் நிலம் உள்ளது. ஓகேவா, அப்போ தந்தை வந்து எவ்வளோ ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு? 4 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. அவர் தனது மகனுக்கு 3ல் 2 பங்கு நிலத்தை கொடுத்து விட்டார். தற்போது அவரிடம் எத்தனை ஏக்கர் நிலம் மீதம் உள்ளது? ஓகேவா, அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஏக்கரு. அவர் தனது மகனுக்கு 3ல் 2 பங்கு நிலத்தை கொடுத்து விட்டார். தற்போது அவரிடம் எத்தனை ஏக்கர் நிலம் மீதம் உள்ளது? அப்போ 4 ஏக்கரை தான் என்னவா இருந்திருக்குங்க? 3, அதாவது 2/3 ஒரு பின்னத்தில் இருக்கா. கீழே உள்ள பகுதியில் உள்ளது தான் எப்போவுமே உங்களுக்கு வந்து மொத்த வேல்யூவாக இருக்கும். மொத்த வேல்யூவாக இருக்கும். மேலே உள்ளது அந்த பகுதியில் உள்ளதில் ஏதோ ஒரு பார்ட் இருக்கும். அதுதான். அப்போ 3ல் 2 பங்கு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3 மொத்தம் 3 அப்படிங்கிறது மொத்தமாக பகுதியில் உள்ளது. அப்போ 3 தான் எனக்கு 4 ஏக்கர்னா, அப்போது 2 ஏக்கர் எவ்வளவு? இல்லை 2 பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8/3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துருக்கும். ஓகேவா, அப்போ 8/3 பங்கு வந்து அவர் மகனுக்கு கொடுத்துருப்பார். அப்போ மீதி உள்ளது எப்படி பார்க்கலாம்? அப்போ 4 ஏக்கரு மைனஸ் 8/3. அப்போ 3 12 மைனஸ் 8/3 அப்படிங்கிறது 12லேருந்து 8 போனால் 4/3 ஏக்கர் என்னவாக இருந்திருக்கும்? அவன்கிட்ட மீதி இருந்திருக்கும். ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் தான் உங்களுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, அடுத்து 238 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 17 பெண்கள் 15 நாட்களில் செய்தனர். ஓகேவா, அப்போ 238 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 17 பெண்கள் 15 நாட்களில் செய்தனர். 840 மீட்டர் நீளமுள்ள 840 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 45 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இது டைம் அண்டு ஒர்க்குடைய கான்செப்ட். ஓகேவா, அப்போ இதில் பாருங்கள், மொத்த வேலை, அதாவது 238 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாய், 238 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாய். ஓகேவா, இந்த பாய் வந்து எத்தனை பேர் என்ன? 17 பெண்கள் வந்து 15 நாட்களில். அதாவது எப்படி எடுக்கணும் இது அப்படின்னா, எஃபிஷியன்சி டைமு டிவைடட் பை ஒர்க். அதே மாதிரி எஃபிஷியன்சி டைமு டிவைடட் பை ஒர்க். பாருங்கள், அதே பெண்கள் தான். ஓகேவா, 17 பெண்கள். எஃபிஷியன்சி வந்து 17 பெண்கள் இருக்காங்கப்பா. டைம் வந்து 15 நாளில் 238 மீட்டர் வேலை பார்க்காங்க. ஏன்னா பாய் தானே நெய்கிறாங்க. 238 மீட்டர் அந்த பாய் வந்து நீளமாக இருக்குது. அதே பெண்கள் வந்து 840 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 45 பெண்கள் வந்து செஞ்சு முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஏன் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா, அதே பெண்கள். ஓகேவா, அதே பெண்கள் தான். ஓகேவா, இங்கே 17 அப்படின்னா அது 47. உங்களுக்கு ஒர்க்கு வந்து அதே தானே இருக்கும். 238 மீட்டர் உள்ள பாயினை 17 நாட்களில் செய்தனர். 840 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அப்படி கேன்சல் பண்ணுங்கள். எக்ஸு கொண்டு உங்களுக்கு 20 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா, அப்போ 112 200க்கும் 500க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை.
200க்கும் 500க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 1 to 500 7ஆல் வகுப்படும் எண்கள் 1 to 500. எப்படி கண்டுபிடிக்க, 500க்குள்ளே எத்தனை 7 இருக்குதுன்னு பார்க்கணும். 7 49, மீதி 1 10, 1 7, மீதி எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். நமக்கு தேவை என்ன, 500க்குள்ளே எத்தனை 7 இருக்குது, 71 7 இருக்குது. அதே மாதிரி 200க்குள்ளே எத்தனை 7 இருக்குதுன்னு பார்க்கணும். 7 14, மீதி 6 0, 5 35, 6 42, 7 49, 8 56, மீதி 4 இருக்கும். அப்போ 200 வரைக்கும் 28 7 இருக்குது, 500 வரைக்கும் 71 7 இருக்குது. அப்போ 200க்கும் 500க்கும் இடைப்பட்டதை கண்டுபிடிக்க 71லேருந்து 28 மைனஸ் பண்ணிடலாமா. 11லேருந்து 8 போனால் 3, 6லேருந்து 2 போனால் 4, 43 என்னவா இருந்திருக்கும். 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் 43 எண்கள் வந்து 200க்கும் 500க்கும் இடையே இருந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகேவா. அடுத்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் கூட. இப்போ 100 மில்லிகிராம் ப்ளஸ் 100 சென்டிகிராம் ப்ளஸ் 100 டெசிகிராம் ஈக்குவல் டு எத்தனை சென்டிகிராம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா. அப்போ நம்ம ஆன்சர் வந்து நம்மளுக்கு எதில் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு எதில் இருக்குது, சென்டிகிராமில் இருக்குது. அப்படி தானே. அப்போ சென்டிகிராமில் இருந்தால் மீதி உள்ள மில்லிகிராம் அப்புறம் வந்து அது என்ன கிராம் டெசிகிராம் இது எல்லாத்தையும் வந்து சென்டிகிராமாக மாற்றணும். அப்போ எப்படி மாற்றுறது பாருங்கள். இப்போது 1 மில்லிகிராம் ஈக்குவல் டு 0.1 சென்டிகிராம். 1 மில்லிகிராம் ஈக்குவல் டு 0.1 சென்டிகிராம். அதேமாதிரி 1 டெசிகிராம் ஈக்குவல் டு 10 சென்டிகிராம். அப்போ எப்படி எழுதுவீங்க, அப்படி இருக்கிறதே எழுதுனா 100 mg × 0.1 ப்ளஸ் 100 சென்டிகிராம் அப்படி எழுதுகிறேன். இப்போ டெசிகிராம் இருக்காத 1110. இதுதான் வந்து இதோட அப்படியே மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு தெரிய வேண்டியது 1 மில்லிகிராம்னா எத்தனை சென்டிகிராம், 1 டெசிகிராம்னா எத்தனை சென்டிகிராம் அப்படிங்கிறது. ஓகேவா. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், அப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான், த லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் அ கியூபாய்டு. ஓகேவா. 635 வால்யூம் கொடுத்துருக்காங்க, லேட்ரல் சர்ஃபேஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ பாருங்கள், ஒரு கியூபாய்டு வந்து முதல்ல எப்படி இருக்கும், ஒரு கால செவ்வகம். இதான ஒரு கன செவ்வகம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நீளம். நீளம் எவ்வளவு, 6x. அகலம் வந்து 3x. உயரம் வந்து 5x. இப்போ வால்யூம்னா என்ன நம்மளுக்கு 46080. இது எதனுடையது, 6x × 3x × 5x. இதனுடைய மல்டிப்ளிகேஷன் தான் வால்யூம். அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 46080 இருக்கா, 6x + 3x + 5x. 6 இந்த பக்கம் வந்து 6 42, மீதி 4 இருக்கும் 40, 6 36, மீதி 4, 6 42, 6 48,
3 ஆடா ஃபஸ்ட்டு 5 அடி கொடுத்துரும். x cube equal to 512, அப்போ x equal to 80. 6 48, 3 24, 5 40. எனில் கணித விதியின் பக்கப்பரப்பை காண்க. இது கணித விதியின் பக்கப்பரப்பு பாருங்கள். டூ இன்ட்டு நாற்பத்தி 8 இன்ட்டு 4 டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 5760 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன், டி ஆப்ஷன். ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இது எதில் இருக்குது? இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் ஏபி. ஓகேவா? ஏபி வந்துருக்கு. ஏபியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுதான் உறுப்புகளின் எண்ணிக்கை. n ஈக்குவல் டு லாஸ்ட் என்ன 120, ஃபஸ்ட்டு என்ன 4 டிவைட் பை டிஃப்ரென்ஸ் என்ன ஒன்று ஒன்றுக்கும் 4 4 4ன்னு போய்கிட்டே இருக்கா. இப்போ 4 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ 126 டிவைட் பை 4. இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் பி ஆப்ஷன். அதேமாரி ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 28 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையப்புலம் 180 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் வட்டக்கோண பகுதியின் ஆரம் 28 சென்டிமீட்டர், அதன் மையக்கோண பகுதி 180 டிகிரி தெரியும். வில்லின் நீளம் வந்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா 28. கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா, சி வந்து கரெக்டான ஆப்ஷன். ஒரு பின்வருவனவற்றில் எது ஒரு வட்டத்தின் பெரிய வட்டத்துண்டில் அமையாத கோணம்? ஒரு வட்டத்தினுடைய பெரிய வட்டத்துண்டு அதனுடைய விட்டம் தான். பட் இந்த சம்பளம் வந்து எதுவுமே வந்து விட்டத்தில் அமையாத கோணம். அமையாத கோணம்னா 180, இது வந்து 180 டிகிரி. 180 டிகிரி விட அதிகமாக இங்கே ஏதாட்டு டிகிரி இருக்காது. ஏ பின்னு தான் அவர் கொடுத்தது. ஓகேவா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் வரும். ஆனால் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஓகேவா, எதுவும் வராது. எடுத்தோம் எதுவும் வராது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ 118 இதுதான் இருக்குது. த ஆங்கிள் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள். ஓகேவா, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் வந்து இது ஒரு செங்கோண முக்கோணம். இது 90 டிகிரியா? அக்யூட் ஆங்கிள்னால் என்ன? லெஸ் தேன் 90 டிகிரி இருக்கணும். குறுங்கோணம்னா லெஸ் தேன் 90 டிகிரி. அப்போ இது ரெண்டுமே வந்து லெஸ் தேன் 90 டிகிரியான இருக்க முடியும்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. ஓகேவா, அப்போ செங்கோண முக்கோணம்னால இது 45 டிகிரி, இது 45 டிகிரி தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குறுங்கோணம் செங்கோணம், இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்க முடியும். அடுத்து பாருங்கள், இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 20 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர், 50 சென்டிமீட்டர், 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஓர் அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், அதாவது ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே சின்ன சின்ன பெட்டிங்க எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பெரிய பெட்டி ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே சின்ன சின்ன பெட்டிங்க எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த மொத்த பெட்டியை ஒரு பெட்டியினுடைய அளவை வச்சு வகுத்துட்டா எத்தனை பெட்டிகள் கிடச்சிருமா? இப்போ 1 மீட்டர் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். இந்த இதை அப்படியே எழுதுகிறேன். இதுதான் பெரிய பெட்டி. அதை சின்ன பெட்டி ஒரு பெட்டியோட அளவு இருக்குது, அதால் வகுத்தா எண்ணிக்கை கிடச்சிரும். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர், அப்புறம் 50 சென்டிமீட்டர், அப்புறம் வந்து இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 63 சென்டிமீட்டர். 63 சென்டிமீட்டர் இருக்குது. இது வந்து 20, இதை அப்படியே எழுதுகிறேன். 20 × 15 × 10. நூற்றி 5 பெட்டிகள் வந்து வைக்க முடியும், சின்ன சின்ன பெட்டிங்க. ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? பி ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா, இதில் பாருங்கள், 4 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் 60 minutes. ஹவு மெனி யூனிட்ஸ் டஸ் இட் கன்சியூம் இன் 3 hours? ஓகேவா, அப்போ 60 நிமிஷத்தில் எனக்கு 4 யூனிட் அப்படின்னா 3 மணி நேரம். 3 மணி நேரத்தை மினிட்ஸில் மாற்றினா 3 × 60 = 180 மினிட். 180 மினிட்டில் எவ்வளவு? 12 யூனிட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். ஓகேவா, ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ மேக்ஸு இந்த 14/10/2022 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் எல்லாமே முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி ஒரு செஷன்லேயும் வந்து உங்களுக்கு எல்லா இதுவும் நடத்தியிருக்கு. ஓகேவா, ஸோ அந்த செஷனை பார்த்துட்டு இது பாருங்கள், கண்டினியூஸான வீடியோ இருக்கும். ஏன்னா பார்ட் 2 முடிச்சாச்சு.
ஓகேவா? தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பெறதுக்கு வெராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே.